நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். ஆண்டவரே இயேசுவே, பல வேளைகளிலே எங்களுடைய பாவ செயல்களால் உம்மை விட்டு நாங்கள் வெகு தூரம் சென்றாலும் உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை அரவணைத்து தொலைந்து போன ஆட்டினைப் போலவும் காணாமற் போன நாணயத்தைப் போலவும் காணாமற் போன ஊதாரி மகனைப் போலவும் எங்களை உமது அன்பால் ஈர்த்து உமது ஆசிரையும் அருளையும் கொடுக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சிதறுண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் ஒன்று சேர்த்து ஓர் இனம் ஆக்குவார் என்றும் அவர்களுக்கு தமது அன்பை வெளிப்படுத்துவார் என்றும் விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு நல்ல செயல்களை செய்ததால் பல மக்கள் அவரில் நம்பிக்கை கொண்டனர். ஆனால் ஒரு சில பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஒரு நபர் பலருக்காக இறப்பது நல்லது என்று சொல்லி இயேசுவை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். இயேசுவினுடைய உயிர் நமக்காக தியாகம் செய்யப்பட்டது. அவர் நாம் மீட்படைய வேண்டும் என்று தன்னையே முழுமையாக கொடுத்தார். எனவே அவரது அன்பை உணர்ந்து இனி வருகிற நாட்களிலே கடவுளின் உண்மையான பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று நாம் அவரிடத்திலே ஜெபிப்போம். நமது சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். அப்போது நம்முடைய குடும்பமும் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் சொல்வதை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.